ஹாய் டம்ல இட்ஸ்னா உங்கள் பன்னி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஜிக்கு கூட ஒரு பிஎல்எஃப்எஃப். ஸோ அவங்க தாட்ஸில் இருக்கலாம்டா, நிறைய இன்னும் 2 எஃப்எஃப் இருக்குது, இதை விட்டுட்டு நீ ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணுற, ஃபஸ்ட்டு அதை முடி அப்படின்னு உங்களுக்கு தாட்ஸ் இருக்கலாம். கண்டென்ட் கிடைக்கும்போது புதுசாக ஒரு கண்டென்ட் கிடைக்குது, அப்போ பழைய கண்டென்ட் என்ன பண்ணுறதுன்னு தோண மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்ட்டு அது ஒரு தாட்டே வரமாட்டேங்குது. சரி, பழைய கண்டென்ட்டை முடிச்சுட்டு புது கண்டென்ட்டுக்கு போகலான்னாக்கா புது கண்டென்ட்டு வந்து திடீர்னு மண்டைக்குள்ளே உதிச்சிருது. புது கண்டென்ட் ஆரம்பிக்கும்போது பழைய கண்டென்ட் மண்டையில் உதிச்சிருது. ஸோ இப்படி ஒரு ஸ்டேபிள் மைண்டாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் ஸ்டேபிள் மைண்ட் இல்லை, ஒரு வேலை செய்யலான்னு பார்த்தாக்கா அந்த வேலை செய்யலாமா வேணாமான்னு முதல்ல யோசிக்க முடியல. செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த வேலை வேணாம் அந்த வேலை செஞ்சுருக்கலாமோ அப்படின்ட்டு இன்னொரு வேலையை பார்த்தாக்கா, ஸோ அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது இல்லை பழைய வேலையே பார்த்துருக்கலாமோ அப்படின்ட்டு எத்தனை பேர் மைண்டில் இப்படி ஒரு தாட்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான இதுவே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்கடா. அண்ட் என்னோடய ஐஜி லிங்க் கீழே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஓகேவாடா. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுவே 120க்கு மேலே பேசிட்டேன். ஸோ ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டைட்டில் மட்டும் சொல்லிடுறேன், பிளட் அண்ட் ஸ்வீட் இயர்ஸ். ஸோ ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? எடுத்தோடனே காமிச்சா நம்ம ஜிமின். ஸோ அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஒரு 12 o'clock டைம். ஸோ அவனுக்கு ஒரு கனவு வேறு வருது. அவன் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கான். அப்போ ஒரு கனவு. ஸோ இப்போது சிமன் அந்த கனவுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில், அதுவும் நடு காட்டில் நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த இடத்துல சுற்றி காடு, கண்ணுக்கு அவனுக்கு எட்டுற தூரம் எல்லாம் காடாகவே இருக்குது. அதுவும் இருட்டாக இருக்குது, செம்ம இருட்டாக இருக்குது, சுற்றி காடாக இருக்குது. ஸோ அவன் அந்த காட்டுக்கு நடுவில் ஓடிட்டுருக்கான். அவனை ஏதோ ஒன்று துரத்துது. அவன் இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுரு, யார் நீ, எதுக்கு என்னை துரத்திட்டுருக்க, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து ஓடுறான். ஸோ அப்படியே இங்கே ரியாலிட்டியில் பார்த்தாலோ அப்படியே ஸ்க்ரீம் பண்ணிகிட்ருக்கான். ப்ளீஸ் வேணாம், விட்டுரு வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா 12 o'clock. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி வேர்த்தெல்லாம் விட்டு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுது. அவன் எழுந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வரான். ஸோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்தாக்கா ஒரு மாதிரி காற்று ஹெவியாக அடிக்குது. ஸோ சாரிடா, பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ்லாம் கேட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஸோ கேட்டுச்சுன்னா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன், ஓகேவாடா? ஸோ செம்மையாக காற்றடிக்குது. அந்த காற்று ஏதோ சூறாவளி காற்று மாதிரி அவன் வீட்டையே ஒட்டச்சிர மாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு காற்று பயங்கரமாக காற்றடிக்குது. என்னன்னு தெரில, என் வாய் ரொம்ப எட்டு போடுது. சரி ஓகேடா, செம்மையாக காற்றடிக்குது. அவன் சரி ஜன்னலை சாத்தலான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அவன் நடந்து போகிறான். ஸோ அப்படி போயிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே மூன் செம்ம ரெட்டு கலரில், அது எப்படி சொல்கிறது, முழு நிலா பெருசாக ரெட் கலரில் ரொம்ப ஒரு மாதிரி அந்த இரவு பார்க்கவே ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ஸோ அந்த வெளிச்சம் கூட ரெட் கலரில் இருக்குது. ஸோ அந்த வெளிச்சம் சிமென் மேலே படுது. சிமென் ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகி அந்த நிலாவையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி விரைச்சி பார்த்துட்ருக்கான் அந்த நிலாவையே. ஸோ அவனுக்கு ஏன் நிலா எந்த கலரில் இருக்குது, எதுக்கு இந்த கலரில் இருக்குது நிலா, எப்பவுமே நிலா ஒன்றும் ஆஃபில் இருக்கும், இன்னும் முழுசாக இருக்கும், அப்போ கூட ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும், ஐ மீன் ஆரஞ்சு கலரில் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒயிட்டாக இருக்கும். இது அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரொம்ப ரெட் கலரில், ஈவன் பிளட் கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிமன் ரொம்ப ஒரு மாதிரி அந்த நிலாவையே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவன் அதே இடத்துல ஸ்டாச்சு மாதிரி நிற்க ஆரம்பிச்சிட்டான். அவனால் மூவ் பண்ண முடியல. அந்த நிலாவையே, அந்த நிலா வந்து இவனை என்னையே பாருன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு இவனுக்கு. அவன் அந்த நிலாவையே பேன்னு உட்காந்து நின்றுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவனால் மூவ் பண்ணவே முடியல. அப்படியே நின்று பார்க்க ஆரம்பித்தவன் பார்த்துட்டே இருக்கான் அந்த நிலாவை. ஸோ அப்படியே டைம் 4:30 கிட்ட ஆகிடுது. அவனோட அலாரம் அடிக்குது 4:30க்கு. ஸோ அப்போ தான் அவன் கான்ஷியஸ் வந்து ஒரு மாதிரி மூவ் பண்ணி பார்க்குறான். நகர்ந்து பார்த்தாக்கா ஸோ
அப்படியே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். நிலா வண்டின்னு எடுத்துட்டு இருக்கான். அந்த நிலா பார்க்கறதுக்கே இன்னுமே அந்த நிலா ரெட் கலர்ல தான் இருக்கு. ஸோ அந்த நிலாவ பார்த்துட்டே இருந்தவன் டக்குன்னு டோர்லாம் சாத்திட்டு, ஸோ ஜன்னல்லாம் சாத்திட்டு வந்து டொப்புன்னு படுத்துடுறான். ஷோ! "ஜிமினா போச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு லேட் ஆச்சுன்னா அவன் என்ன கொன்றுவான்" அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறான். ஸோ அப்படியே மார்னிங் 7:00 ஜிம்மன் அடிச்சு புடிச்சு எழுந்து ரெடி ஆகுறான். ரெடி ஆயிட்டு விறுவிறுவிறுன்ட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போறான். ஸோ ஜிம்மன் கம்பெனியில ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஸோ ஒருத்தவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டா ஒர்க் பண்ணிட்டுருக்கான் ஜிம்மன். ஸோ பர்சனல் பிஏ ஓகேவாடா? அம் ஸோ அவனா அடிச்சு புடிச்சு அந்த வீட்டுக்கு போறான். அந்த வீட்ல ஒரு பெர்சன் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருக்காங்க. என்ன டைம்க்கு இவன் வரான்? வரானா இல்லையா? அப்படின்ட்டு எட்டி பார்த்தாக்கா, அப்பதான் ஜிம்மன் உள்ள என்ட்ரி ஆகுறான். சாரி சார், சாரி சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அம் ஒரு மாரி முட்டி போட்ட மாரியே பண்ணிக்கிட்டு, சாரி சார், சாரி சார், சாரி சார், சாரி சார் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ அந்த பெர்சன், "என்ன ஜிம்மன்? என்ன டைம்? ஓகே. இட்ஸ் ஓகே. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பெர்சனோட கார்லயே ஜிம்மன், ஸோ அந்த பெர்சன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்படியே போனா, அம் அந்த பெர்சன் கிட்ட வந்து ஜிம்மன் வந்து ஷெட்யூல்லாம் சொல்லிட்டுருக்கான். பிகாஸ் அந்த பெர்சனோட பர்சனல் பிஏன்றதுனால, ஸோ மொத்தமே வந்து ஜிம்மன் கீழ தான் இருக்கும். பிகாஸ் அந்த பெர்சன் ரொம்ப ஹாயா இருப்பாரு. ஏன்னா, ஜிம்மன் அந்த கம்பெனிக்கு வந்த பிறகு டாப் 6ல இந்த கம்பெனி டாப் 2க்கு கொண்டு வந்திருப்பான். ஸோ அதனால ஜிம்மன் இருக்கிற வரையும் அவங்க கம்பெனில யாருக்குமே எந்த பயமே கிடையாது. அதனாலே வந்து ஜிம்மன் எப்பவுமே அவங்க வீட்ல என்ன ஃபங்ஷன் என்னவா இருந்தாலுமே ஜிம்மன இன்வைட் பண்ணிருவாங்க. அதே மாரி எதுவா இருந்தாலுமே ஏதாவது ஒர்க் அப்படி இப்படின்னாக்கா, ஜிம்மன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஸோ அந்த பெர்சன் கிட்ட ஒரு சைன் இல்லன்னா வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாரி தான் போய் பண்ணுவானே. ஓகேவாடா? ஸோ ஜிம்மன் வந்து அவனுடைய ஷெட்யூல சொல்ல ஆரம்பிக்கிறான். "சார் இன்னைக்கு வந்து ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு. அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு கொலாபரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் ஒரு கேமிங் கொலாபரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, நீங்க வந்து ஃபைல் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் அவ்வளோதான் சார்" அப்படின்னு சொல்ல, அப்புறம் நார்மல் மீட்டிங் ஒண்ணு இருக்கு ஸ்டாஃப்ஸ்க்கு அப்படின்ட்டு சொல்ல, ஸோ அந்த பெர்சனும் ஓகே, 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 ஓகே ஜிம்மன். பார்த்துட்டியா எல்லாம்? அப்படின்னும், "நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னும், நான் மீட்டிங்க்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன் சார்." "ஏன் பேனிக் ஆகுற? பி நார்மல் ஜிம்மன், பி நார்மல். காட் இட்." ஓ ஓகே சார். ஓகே, ஓகே ஜிம்மன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி டீப் ப்ரீத் எடுத்துட்டு, ஸோ சார் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கான ஃபைல் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அத காட்டுறான். ஸோ அந்த பெர்சனும் அத பார்க்குறாங்க கார்லயே. ஸோ பார்த்துட்டே இருக்கும்போதே வந்து ஆஃபீஸ் வந்துருது. சார் ஆஃபீஸ் வந்துருச்சுன்னு சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே இறங்கி நடந்து உள்ள போறாங்க. ஸோ அப்படியே கரெக்ட்டா லிஃப்ட் வருது. ஸோ அப்படியே லிஃப்ட்ல ஏறிட்டு, ஸோ ஜிம்மன் சொல்லிட்டுருக்கான். சார் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நீங்க சைன் போட வேண்டிய ஃபைல் நான் வந்து எல்லாமே பார்த்துட்டேன். நீங்க ஒன்ஸ் பார்த்துட்டு சைன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அப்படி சொல்லவும் வந்து பெர்சனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஃபைல வந்து அப்படியே ஒரு மாரி திருப்பி திருப்பி பார்த்துட்டுருக்காங்க. பிகாஸ் அந்த பெர்சனும் அண்ட் ஜிம்மின் வர லிஃப்ட்ல ஜிம்மின் அந்த பெர்சன் மட்டும் தான் இருக்காங்க. வேற யாருமே இல்ல. பிகாஸ் அந்த பெர்சனுக்கு நான் வரும்போது வேற யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மாரி தாட்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து லைக் அவங்க வரணுனாக்கா, உள்ள இருக்கவங்க கூட லெஃப்ட்டுக்குள்ள இருக்கவங்க கூட வெளிய நின்றுவாங்க. அவங்க போயிட்ட பிறகு ஸோ அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க. ஓகேவாடா? ஸோ ஜிம்மினும் இப்போ வந்து அந்த பாஸும் மட்டும் வந்து லிஃப்ட்ல வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஜிம்முன்னு சொல்லிட்டுருக்கான். அப்புறம் வந்து இதான் அவங்க போர்ட் மீட்டிங்க்கான இதுவு. அப்புறம் இது வந்து உங்களோட சைன் போட வேண்டியது. அண்ட் இது வந்து நார்மல் மீட்டிங்க்காக நீங்க பேச வேண்டியது. அப்புறம் வந்து இது வந்து நம்ம கொலாப் பண்ண வேண்டிய கம்பெனியோட இதுவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கான். ஜிம்மின் ஒன்னொன்னுத்தையும் காட்டிட்டு இத வந்து சொல்லிட்டுருக்கான். ஸோ நீங்க ஒன்னொன்னா பார்த்துட்டு நீங்க வந்து சைன் போட்டா போதும் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கான் எல்லாத்தையும். ஸோ அந்த பெர்சனும் பார்த்துட்டு ஓகே, 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 ஓகே ஜிம்மன் அப்படின்ட்டு ஸோ ஓகே சொல்லிட்டுருக்காங்க. இப்படியே சொல்லிட்டுருக்கவும் அப்படியே ஜிம்மன் மேல ஷோல்டர்ல ஹேண்ட் போட்டு எப்போ தான்டா எனக்கு ஓகே சொல்ல போற? எனக்கு புரியல. என்ன நினச்சிட்ருக்க உன் மனசுல நீ? எவ்வளோ வருஷமா உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன்னா? 4 இயர்ஸாக முன்னாடி சுற்றிட்டுருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, அப்போ ஜிம்மன், சார் ஜிம்மன், நாட் அ சார்,
நான் யார் சார்? யார் ஜமன்? சார் உனக்கு யார்? சீனியர் ஜிம்மன். ஓகே. கிம் டயாங். காட் இட். டயாங். ஓகே, நான் உனக்கு டயாங்டா. அது எப்படி ஜிம்மன்? ஏதோ அப்படியே எனக்கு புரியல. ஓகே, இருக்கணும் தான். அந்த ஒர்க்குன்னு வந்தால் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கணும் தான். நீ நிஜமாவே வெள்ளைக்காரன் ஆகிடுவேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் ஒரு மாதிரி கேட்குறான். ஏய் கொஞ்சமாவது இங்கே பாரு, 4 வருஷமா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் முன்னாடி சுற்றிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சமாவது மரியாதைன்னு உனக்கு குட்ரா. சுற்றுறவனுக்கு நான் மயிருன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன். உன் வேலை கரெக்டாக இருக்க. உன் வேலை முடிஞ்சதும் ஓகே சார், பாய் பாஸ் அப்படின்ட்டு கிளம்பிட்டே இருக்கு நீ பாட்டுக்கு. அப்புறம் டயாங் எங்கே போவான்? பாஸாக இருக்கும்போது பாஸ், அப்போது டயாங்க பார்க்கணும்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் சொல்ல சார், அப்போது ஜிம்மன் சார் டயாங் நான் தான் சொன்னேன்ல டயாங் சார் செட் ஆகாதுன்ட்டு. இல்லை புள்ள செட் ஆகுதுண்ணா ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல. செட் ஆகாதுன்ட்டு நான் ஒத்துக்கிறேன், செட் ஆகாதுன்ட்டு விட்டுடுறேன். அது அது அப்படின்னு சொல்ல கரெக்டாக லெஃப்ட் ஓப்பன் ஆகிடுது. பாஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, டே அப்பா பச்சோந்தி விட மோசமாக நிறமாறுறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த பர்சன் டயாங் தான்டா, வேறு யாரும் இல்லை. ஓகேவா? ஸோ கிம் கம்பெனியில் தான் வந்து ஜிம்மன் ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ டயாங்க்கும் ஜிம்மனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்கா, டயாங் வந்து ஜிம்மன் படித்த காலேஜோட சீனியர். ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்ருப்பான் டயாங். ஸோ ஜிம்மன் அப்போ தான் வந்து ஜாயின் ஆகிருப்பான் காலேஜில். ஸோ 3rd இயர் படிச்சிருக்கும் போது ஜாயின் ஆகிருப்பான். ஸோ ஜிம்மன் வந்து ஃபர்ஸ்ட் ரேக் பண்ணது டயாங் தான். சாரி, டயாங் வந்து ஃபர்ஸ்ட் ரேக் பண்ணது ஜிம்மினை தான். ஸோ இப்படி ரேகிங்கில் ஆரம்பித்தது. ஸோ கடைசியில் வந்து ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி அழுக வந்து அவன் அழுது. ஸோ அப்படியே அவனுக்கு ஃபிக்ஸ் வந்து ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ரொம்ப சீரியஸ் ஆகி லைக் அப்படியே ஒரு மாதிரி பெரிய ப்ராப்ளமே ஆகிட்ருக்கும். ஸோ அப்போத்துலேருந்து டயாங் ஜிம்மினை ஒரு மாதிரி கவனிக்க ஆரம்பிப்பான். ஸோ ஜிம்மன் வந்து லிட்ரலி அவன் குழந்த மாதிரி பார்த்துக்க ஆரம்பிப்பான் காலேஜ்குள்ளே. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா ஜிம்மன் வந்து டயாங் கிட்ட சொல்லுவான். பிகாஸ் டயாங்கும் ஜிம்மினும் ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட் ஆகிட்ருப்பாங்க. ஸோ டயாங் வந்து ஜிம்மன் கிட்ட சாரி கேட்டு ஒரு ஜூனியர் சீனியர் பாண்ட் ஆகிட்ருக்கும். ஜிம்மனை பொறுத்தவரையும் ஜூனியர் சீனியர் பாண்ட் தான். ஆனால் டயாங் போக போக அவனோட அந்த பாண்ட் அவனுக்கு லவ் ஃபீல் கொடுத்துருச்சு. ஸோ அவன் வந்து கடைசியாக வந்து ஃபைனல் இயர் முடிக்க போகிறோம், ஸோ இதுக்கப்புறம் ஜிம்மினை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கல்ச்சுரல் டைமில் ஸோ ஜிம்மனுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பான். பட் ஜிம்மன் அவன் எஸ்ஸும் சொல்லாமல் நோவும் சொல்லாமல் செட் ஆகாது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான் அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம. ஸோ இதுதான்டா அந்த ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ ஓகேவா? இது அவன் எப்படி டயாங்கோட கம்பெனிக்கே ஒர்க் வந்திருப்பான்னாக்கா, ஸோ ஜிம்மனுக்கு ஒரு அப்பா தங்கச்சி மட்டும்தான். ஸோ ஜிம்மன் அவன் ஃபைனல் இயர் படிக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவும் தங்கச்சியும் இறந்துட்டுருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் கிளாஷில். ஸோ ஜிம்மன் வந்து கொரியன் பையன் கிடையாது, அவன் ஒரு தாய் பையன். ஸோ தாயில் தான் வந்து அவனோட நேட்டிவ். என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, அங்கே வந்து இவங்களால் படிக்க வைக்க முடியாது, ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னவும் இவன் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு போட்டிருப்பான். ஸோ கொரியாவில் வந்து அவனுக்கு சீட் கிடச்சிருக்கும். அவனுக்கு வந்து கொரியா தான் ட்ரீமே. ஸோ கொரியாவில் வந்து சீட் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பான். இங்கேயே வந்து அவன் ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு 12th கிரேடு அண்ட் அப்படியே காலேஜு எல்லாமே இங்கே தான் முடிச்சிருப்பான். ஸோ அப்படி 12th கிரேடு முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அப்பாவும் தங்கச்சியும் வந்திருப்பாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க அப்பா தங்கச்சி அடிக்கடி வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க சொல்ல ஜிம்மன் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிறான். ஸோ அந்த கிராஜுவேட்டை பார்க்குறதுக்காக அவங்க அப்பாவும் தங்கச்சியும் ஸோ ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி வரும்போது ஃப்ளைட் கிளாஷ் ஆகி ஸோ ஸ்பாட் அவுட் அவங்க அப்பாவும் தங்கச்சியும். ஸோ ஜிம்மனுக்கு இந்த விஷயம் அவன் கிராஜுவேட் ஆகி அந்த இதுவெல்லாம் அந்த பட்டதாரின்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்குவாங்கள்ல, ஸோ அது பேர் எனக்கு டக்குன்னு வரலடா, ஓகேவா? ஸோ அது வாங்கும்போது தான் ஜிம்மனுக்கு அந்த நியூஸ் வருது. ஸோ ஜிம்மன் அந்த செகண்டே அதை வாங்கின கையோடவே அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடுறான். ஸோ இதெல்லாம் வந்து டயாங் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். பிகாஸ்
டயாங் அந்த காலேஜை விட்டு போனாலும் டயாங்கோட ஸ்பைஸ் அந்த காலேஜை விட்டு போகலல்ல. ஸோ அவன் ஜூனியர்ஸ்டே ஸ்பைஸ் வச்சுட்டு போயிருப்பான் ஜிம்மின்காகவே. எந்த பையனும் ஜிம்மின் கிட்ட பேசிடக்கூடாது, அப்படி பேசினாக்கா அவனை அடித்து நவுத்திருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்பையை உள்ளவே வச்சுட்டு போயிருப்பான் டயாங்கு. ஸோ செகண்ட் இயரில், ஃபர்ஸ்ட் இயரில், அப்புறம் படிக்கிற தேர்ட் இயரில், இவன் போன செட்டு தேர்ட் இயர்னாக்கா இவனுக்கு அப்புறம் வரப்போகிற செட்டு தேர்ட் இயரில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஸ்பை வச்சுட்டு போயிருப்பான். ஸோ இதனாலே வந்து ஜிமின் என்ன பண்ணாலும் டயாங்க்கு அப்படியே நியூஸ் போயிடும். ஸோ இப்படி ஜிமின் போகிறத டயாங் நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். பிகாஸ் அவனை கிராஜுவேட் ஆக போகிறத அதை வந்து டயாங்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்திருப்பான் அவனோட மொத்த ஒர்க் விட்டுட்டு. பிகாஸ் அவன் முடித்த கையோடையே அவனோட கிராஜுவேட் முடித்த கையோடையே அவங்க அப்பாவோட கம்பெனி அவன் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பான். ஸோ இப்படி இருக்க சொல்ல அந்த ஒர்க்கெல்லாம் அப்படி ஈஸியாக தூக்கி போட்டு இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக லீவ் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிட்டு அவன் அப்படியே வந்து ஜிம்மினோட அந்த கிராஜுவேட் அட்டன் பண்ணியிருப்பான். ஸோ அது வாங்கின கையோட ஜிம்மின் முகத்தில் அவங்க அப்பா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் பார்க்க சொல்ல. ஸோ அப்போது ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி தாய்லேருந்து கிளம்புன ஃப்ளைட் வந்து கொரியா கிளம்புன ஃப்ளைட் வந்து கிளாஷ் ஆகி இறந்துட்டாங்க. அதில் இருந்த ஒரு 120 மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி தான் அவங்க அப்பா கிளம்பியிருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இறந்து போனவங்க எல்லாத்தோட ஃபோட்டோவும் காட்ட ஜிம்மனோட அப்பாவும் தங்கச்சியோட ஃபோட்டோவும் இருக்குது. அவ்வளோதான். ஜிம்மன் அங்கேயே பிரஸ்ட் அவுட் ஆகி அழுக ஆரம்பித்து அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். அந்த டைம் பார்த்து ரெய்னி வேறு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ டயாங் பின்னாடியே ஓடி வரான். ஸோ செம்மையாக அழுதுகிட்டே ஜிம்மின் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவனால் முடியல, ரொம்ப அழுகிறான். ஏன்னா அவங்களோட ஒரு பொருள் கூட கிடைக்கல அந்த கிளாஷ் ஆனதில். ஸோ ஜிம்மின் அப்பா வந்து ஜிம்மின்காக அவனுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் அப்படி இப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து ஜிம்மின் குழந்தை தான். ஸோ ஜிம்மினோட தங்கச்சி வந்து ஒரு ஹேண்டிகேப்டு. ஸோ அவளால் வந்து பேச முடியாது. ஆனால் ஜிம்மினுக்காக அவள் வந்து அவள் கையாலே செஞ்சு நிறைய வச்சிருப்பா. டால் மாதிரி, அப்புறம் மெமரபிளாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் செஞ்சு வச்சுருப்பா. ஸோ இப்படி இருக்க சொல்ல ஜிம்மினால் அதெல்லாம் பார்க்க முடியலன்ட்டு ஒரு கவலை. அதே தாண்டி அவங்க அப்பாவே இப்போ இல்லை, அவங்க தங்கச்சி இப்போ இல்லைன்றது பெரிய கவலை. ஸோ ஜிம்மன் உட்காந்து அவங்க அப்பா பேர் சொல்லி அவங்க தங்கச்சி பேர் சொல்லி செம்மையாக மழையில் உட்காந்து அழுகிறான் நடு ரோட்டில். ஸோ டயாங் ஓடி வந்து பேக்கப் பண்ணுறான். அப்போது ஜிம்மன் அப்பா அப்பா ஏப்பா ஏப்பா என்னை விட்டு போனேன், நான் என்னப்பா பண்ணேன், என் கிராஜுவேட்டை பார்க்காமலே போயிட்டல்லப்பா, போயிட்டல்ல, இதுக்கு தான் என்ன படிக்க வச்சியா, இதுக்கு தான் என்ன வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சியா அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறான் ஜிம்மன். என் பட்டு என் பொட்டு இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியாதுல்ல. என் தங்கச்சிம்மா, என் பாப்பா பார்க்கணும். அப்பா 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 அப்படின்ட்டு செம்மையாக அழுகிறான். அப்போது ஜிம்மன் இப்படி அழுகிறத பார்க்குற டயாங் ஜிம்மன் ஒன்றும் இல்லை, ஜிம்மன் அல்லாத ஜிம்மன் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, அப்பாவும் பாப்பாவும் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, நீ அழுகாத, அப்பாவும் சத்தியமாக வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்திருக்க மாட்டாங்கடா, மேபி வந்து செகண்ட் ஃப்ளைட்டாக இல்லை ஃபஸ்ட் ஃப்ளைட்டாக இருக்கலாம், செகண்ட் ஃப்ளைட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குடா, நான் வேணா பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்ல. இல்லை சரி, அப்பாவோட ஃபோட்டோ நான் பார்த்தேன், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபால் ஆகிட்டான். அவ்வளோதான். டயாங்க்கு உயிரே இல்லை, தூக்கிட்டு அந்த மழையிலே ஓடுறான் டயாங். ஸோ அப்போது டிரைவர் அப்படின்ட்டு கத்துறான். அப்போது டயாங்கோட கார் டிரைவர் அவங்க அப்படியே அந்த காரை ஸ்பீடாக எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வரவும் அப்படியே டயாங் ஜிம்மினை வந்து அந்த காரில் ஏற்றிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கவும் டயாங் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறாங்க. ஸோ ஐசியூவில் தான் வச்சு பார்க்குறாங்க. பிகாஸ் வந்து அவன் ஃபுல்லாக நினச்சி அது ஒரு மாதிரி
ஈரத்தில் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கான். உச்சி முதல் பாதம் வரை நனைஞ்ச மாதிரி நனைஞ்சிருக்கான் செம்மையாக. அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஜன்னி மாதிரி வந்துருச்சு அவனுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு 1 வீக் மேலே வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ மொத்த செலவுமே டயாங் எடுத்துக்கிறான். பிகாஸ் அவன் அங்கே என்ன சைன் பண்ணுறானாக்கா, நீங்கள் இவங்களுக்கு யார் அப்படின்னு கேட்கவும் அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சைன் பண்ணுறான். சைன் பண்ணிவிட்டு ஸோ மொத்த செலவுமே டயாங் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த 1 வீக் ஃபுல்லாமே டயாங் அப்படி பார்த்துக்கிறான் ஜிம்மினை. ஸோ அப்படி பார்த்துக்கிறான். அவன் இல்லைனாக்கா ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி ஸோ அந்த நர்ஸை பார்த்துக்கிற மாதிரியும், இவன் வந்துட்ட பிறகு அந்த நர்ஸ் இல்லை, ஸோ இவன் பார்த்துக்கிற மாதிரியும் இப்படி மாறி ஷெட்யூல் போட்டு பார்த்துக்கிறான். ஸோ அவனுக்குன்னு ஒரு ஷெட்யூலும் ஜிம்மினுக்காக ஒரு ஷெட்யூலும் போட்டு பார்த்துக்கிறான் டயாங். ஸோ இப்படி இருக்க சொல்ல ஒன் டே இந்த 1 வீக் கழித்து ஜிம்மன் கண்ணு முழிக்கிறான். ஸோ கண்ணு முழிச்சு ஃபர்ஸ்ட் அப்பா 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 எங்க அப்பா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதிர்க்க டயாங் தான் இருக்கான். சீனியர் அப்பா அப்பா எங்க நீங்கள் சொன்னீங்கள்ல செகண்ட் ஃப்ளைட்டில் அப்படின்ட்டு எங்கே அப்பா அப்பா பாப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி தேடுறான் எங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அந்த பொண்ணு கூட குட்டி பொண்ணு தான், லைக் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி பொண்ணு தான். ஸோ அதனால் தேடுறான் எங்கே அப்படின்ட்டு. அப்போது லைக் டயாங் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு ஜிம்மன், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் அப்பா வரமாட்டாங்க, பாப்பாவும் வரமாட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அங்கே பாரு மேலே காட் கிட்ட இருக்காங்க, ஓகேவா? ஸோ காட் கிட்ட இருக்கிறதுனால காட் வந்து அவங்கள பத்திரமா வச்சுக்கிட்டு இருப்பாரு. நீ ஃபீல் பண்ணாத, நீ எதுக்கும் வரி பண்ணிக்காத, ஓகேவா? அவங்க எப்போவுமே உன்னை பார்த்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மன் கிட்ட ரொம்ப சாஃப்டாக டயாங் பேசுகிறான். அப்போது டயாங்கும் வந்து இப்படி சொல்ல ஸோ அப்போ ஜிம்மன் வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கண்டுக்காதீங்கடா, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப கத்திகிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ அப்படி சொல்ல டயாங் அந்த சாஃப்டான வாய்ஸை பார்த்து ஜிம்மன் ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். சீனியர் நீங்களா இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டயாங் ஒரு மாதிரி ஜிம்மன் உனக்காக நான் எப்படி வேணால் பேசுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓகே பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அப்போது டயாங் நான் சும்மா அழுதுகிட்டே இருக்க, என்னால் ரொம்ப நேரத்துக்குள்ள நல்ல பிள்ளை மாதிரிலாம் நடிக்க முடியல, ஓகேவா? ஸோ அதுக்குன்ட்டு ஓரெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ டிஸ்சார்ஜ் ஆகலாமா அப்படின்னு சொல்ல ஸோ ஜிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஸ்சார்ஜும் ஆகிடுறான். ஸோ டயாங் என்ன பண்ணுறான், அவன் டாமில் கூப்பிட்டு போய் விடுறான். ஜிம்மன் வந்து டாமில் தான் இருப்பான். ஸோ அவனுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ அங்கே தான் படித்தான், அங்கேருந்து தான் படித்தான், காலேஜும் முடித்தான். ஸோ அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது அது பார்க்க சொல்ல. அப்போது டயாங் என்ன சொல்கிறான், பேசாமல் வேறு ஏதாவது அப்பார்ட்மெண்ட் பார்க்கட்டா அப்படின்னு சொல்ல. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்ல. ஜிம்மன் நீ தான் கிராஜுவேட் இல்லை, நாளைக்கு வா இன்டர்வியூ எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்ல. சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மன் போய் ஜிம்மனை வீட்டில் விட்டுட்டு ஸோ டயாங் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோ, நாளைக்கு கார் வரும், ஸோ நீ ஏறி வர, ஓகேவா? வேறு ஏதாவது குசும்பு வேலை பார்த்த மவனே முடிச்சிரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போக. சார் போட்டுருவேன்னு சொன்னேன்டா சார். ஸோ என்ன போட்டாலும் டபுள் மீனிங்காக தானே போகுது. சார்ராப்பா கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் கிளம்புறான். அப்போது ஸோ ஜிம்மினும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போனால் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடியே அப்பா தங்கச்சி அப்புறம் ஜிம்மன் 3 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. அது பார்க்கவும் ஜிம்மனுக்கு செம்மையாக அழுக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அதை அப்படியே பழகிக்க ஆரம்பிப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே ரெடி ஆகிட்டு ரொம்ப க்யூட்டாக கிம் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ
கிம்மோட ஐ மீன் கிம் இண்டஸ்ட்ரியோட டயாங்கோட அப்பா. ஸோ அவர் தான் வந்து வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஜிம்மினோட குவாலிட்டிஸ்லாம் பார்க்குறாரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஜிம்மினை வந்து ஓகே ஒர்க்கராக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒர்க்கராக தான் ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. பட் டயாங் வந்து என்ன பண்ணுறான், பர்சனல் பிஏ டயாங் இப்போ தான் டயாங் வந்து பர்சனல் பிஏ அவ்வளோதான். ஓகே டயாங் இங்கே பாரு ஜிம்மு, நீ வந்து டயாங்க்கு பர்சனல் பிஏ. சார் நான் இப்போ தான் சார் ஜாயின். சார் புரியுதா ஜிம்மன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுந்து போயிடுறாரு. டயாங் ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சிரிச்சிட்டு டேய் அவனே மாட்டினடா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அஸ்கி வயசில் பேசிட்டு போயிடுறான். டயாங் எது மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டயாங் ஒரு மாதிரி பேட் தான் பார்க்குறான். ஸோ ஓகேவாடா, இதுதான் வந்து டயாங்க்கும் ஸோ இப்படி தான் வந்து அவங்க லைஃப் இதுதான் வந்து அவங்களோட ஸ்டார்டிங் இதுவாக இருந்திருக்கும். ஓகேடா, ஸோ இப்படி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஜிம்மன் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ இப்போது வந்து அந்த கம்பெனி செகண்ட் பொசிஷனுக்கு காரணமே வந்து ஜிம்மன் தான். ஓகேடாடா, ஸோ அப்படியே உள்ளே போக ஸோ அப்படியே அவன் நடந்து வரான். டயாங் செம்ம ஸ்டைலாக ஹாட்டாக அப்படி ஒரு மாதிரி கெத்தாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டு நடந்து வர, பின்னாடி ரொம்ப க்யூட்டாக ஹம்பிளாக ஸோ ரொம்ப பேபி மாதிரி ஜிம்மன் நடந்து வர. ஸோ அப்படியே மொத்த கேர்ள்ஸும் எழுந்து போ பண்ணுறாங்க டயாங்க்கு. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாமே எழுந்து போ பண்ணுறாங்க டயாங்க்கு. ஸோ இப்போது டயாங் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஸோ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு பொண்ணு ஸோ அவ ஃப்ரெண்டுக்கிட்ட இங்கே பாரு, வாவ் முன்னாடி போகிற புலி செம்மையாக இருக்குடி, அதை விட பின்னாடி போகிற கோழி குஞ்சு அதை விட டக்கராக இருக்குடி அப்படின்னு சொல்ல. ஷில்பா நீ வாங்கட்டிக்க போகிற, அவர் காதில் விழுந்துச்சுன்னா நீ செத்தடி. வேட்டையாடுறது புலின்னாக்கா எனக்கு சந்தோஷம் தாண்டி அப்படின்னு சொல்ல, நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருத்துறது கோழி குஞ்சானா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்டி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கடி நம்ம கிளம்புவோம், இவ கூடலாம் இருந்தானாக்கா மென்டல் ஆயிரும் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவள் போயிட்டு அவள் கேபினில் உட்காந்துக்கிறா. ஸோ ஷில்பா வந்து அவள் கேபினில் உட்காந்துட்டு ஸோ எல்லோரும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது டயாங் என்ன பண்ணுறான், உள்ளே நுழைஞ்சதுமே போயிட்டு கேபினில் உட்காடுறான். உட்காந்துட்டு சிம்மன் சொல்லுங்கள் சார். ஷில்பா அவர் சொல்ல. சார் ஷில்பாவை சொல்ல. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான். சிம்மன் என்னையா? அப்போது பக்கத்தில் இருக்கவ இல்லை என்ன அப்படின்னு சொல்ல. என்னடி நான் தான் ஷில்பா, சித்தில் மூடு அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்வர்சேஷன் பண்ணேன். கேர்ள்ஸ் ஷில்பா அவனை வந்து பாஸ் கூப்பிட்றாரு. எதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆடு சிக்கிச்சிடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவ இன்னொருத்தங்கிட்ட சொல்ல, அவள் பாய் குழப்பு அதான் அது என்னது சொல்ல ஒன்றும் இல்லை, போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்காருங்க. அப்போது அந்த பொண்ணு லைக் ஷில்பா அப்படி எழுந்து நடந்து போகிறா. ஸோ அப்படி ஒரு மாதிரி போக சொல்லவே அவளுக்கு கை காலெலாம் ஷிவரிங் ஆகுது. ஸோ ஷிவர் அது அது வந்து அவளால் வந்து அது சொல்லவே முடியல. கையெல்லாம் அப்படி வேர்த்து கொட்டுது அந்த கேபினை பார்க்கவே. பிகாஸ் அது ஹெல்த் கேபின் மாதிரி. ஸோ அதை பார்க்கவே வேர்த்து கொட்டுது. ஸோ டயாங் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் ரூடாக தான் இருப்பான். அதனாலே வந்து ஷில்பாவுக்கு உள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கம் இருந்தாலும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் மே ஐ கமன் அப்படின்னு சொல்ல. கமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரக்கடான வாய்ஸ். அவள் தான் ஷில்பா உள்ளே போகிறா. ரைட்ரா கானில் இருக்கான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணி தொலைச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் கூப்பிட்டீங்களாமே? ஜிம்மன் சார் சொன்னார். என்ன ஃபைல் இது, என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்க? ஒரு ஒரு ஃபைல் ப்ரிப்பேர் பண்ண தெரில, நீனா இன்னும் மயிர் கோடிங் படித்து வச்சு கிழிச்ச நீ புரியல. சொல்லு, என்ன கோடிங் படிச்சு கிழிச்ச நீ? இது வந்து கேமோட ப்ராப்பரா? இது என்ன கம்பெனின்னு தெரியும்ல, தெரிஞ்சுமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்க அந்த பொண்ணு, சார் அது சாரி சார், இது மிஸ்டேக்கா சார் அப்படின்னு கேட்க, மிஸ்டேக்கான்ட்டு என்னே கேட்குற, அவ்வளோ தைரியம் உனக்கு? என்ன கேட்குற லெவலுக்கு வந்துட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார்
சரி அதெல்லாம் விடு. ஆமாம், நானும் ஜிமினும் வரும்போது என்ன சொன்னேன்? ஆ காயப்படுத்துறது இந்த புலியாக இருந்தாக்கா அதை வாங்கிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா, சந்தோஷமா? ஆஹா. அதே மாதிரி என்ன சொன்னேன்? புரிய வைக்கிறது, அதாவது அட்வைஸ் பண்ணுறது கோழி குஞ்சுன்னா அதை கூட தாராளமாக வாங்கிப்பியா? ஆஹா. இங்கே பாரு, இந்த மினிக்கிட்டு வர்றது இந்த வேலைலாம் ஏன் ஆஃபீஸ்க்குள்ளே வேணாம், புரியுதா? நீ என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் மூடிட்டு பாரு, ஓகே? இது தேவையில்லாமல் ஜிமின் என்ன சொல்கிறது கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் லைக் தட். பட் ஜிமின்னு நீ சொல்லியிருக்க, யூ காட் இட். ஜிமின் இஸ் மைன், ஓகேவா? அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கடாக வந்து டயாங்கை பார்க்குறா. அப்போது டயாங், இன்னொரு தடவை என் காதில் ஜிமின்னு கோழி குஞ்சு அறுத்துருவேன் நாய், தன் மேலே இருக்க ரெண்டுத்தையும் அறுத்துருவேன் பார்த்துக்கோ. என்கிட்ட என் காதில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, செத்துருவனி, புரியுதா? ஸோ மூடிட்டு எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்க்குற. கிம்மன்ட்டு சுத்தனான்னு வச்சுக்கோ, சுத்த நீ இருக்க மாட்டேன். ஜிம்மன் இருப்பான், நீ இருக்க மாட்டேன். அப்படியே புதைச்சி சாக்கடையில் போட்டு போயிடுவான். அப்போது அந்த கேர்ளு ஒரு மாதிரி, சார் புதைச்சி போட்டு போயிட்டே இருப்போம் மயிராச்சுன்ட்டு, புரியுதா? ஆளையும் வண்டியை கோட் பண்ணியிருக்கா பாரு, மூஞ்சப்பார் எச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கி மூஞ்சி மேலே எரிஞ்சிடறான். ஸோ அந்த பொண்ணு விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு, ஏய் ஜிமின் வர சொல்லு கேபினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடித்தோம் பிடிச்சோன்ட்டு ஓடிடுறா. ஸோ லைக் அவளா வெளியே வந்து ஜிம்மன் 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 அப்படின்னு சொல்ல, என்ன ஷில்பா, உன்னை சார் கூப்பிட்றாரு, பாஸ் கூப்பிட்றாரா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னாச்சு, என்ன திட்டினாரா? ஐயோ ஒன்றும் இல்லை, ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறா, துப்புன்னு போயிட்டு, ஹே கேண்டீன் போகலாமா, என்னால் முள்ளடி அழுகழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறா. எதை அப்படின்னு சொல்லிட்டு செத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட இருக்க வேற பொண்ணு சொல்லிட்டு, ஸோ லைக் என்ன சொல்ல, இப்படியே இவங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்க கேன்டீனுக்கு, விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்மன் அப்படி அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறான். அப்படி என்ட்ரி ஆனதும் லைக் என்ன ஆகுதுன்னா, ஸோ சார் மே கமன் அப்படின்னு சொல்ல, இல்லவா, சொல்லுங்கள் சார். சிம்மன் எவ்வளோ நாள் தான்டா என்னை இப்படி வெயிட் பண்ண வைப்ப? சார் அது சரி ஓகே சார், உங்ககிட்ட சைன் வாங்கணுன்ட்டு ஒரு 3 ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜெமன் வந்து எடுத்துகிட்டு வர அது கையில் தான் வச்சுருப்பான். ஸோ இவன் எடுத்துகிட்டு வரன்னு சொல்ல அவன் அப்படியே நீட்டுறான். என்னங்க சார், ஓ எல்லாம் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன். ஆமாம் சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன், நீ படிச்சிட்டல்ல ஜெமன்? படிச்சிட்டேன். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவன் வந்து சைன் போடுறான். சார் நீங்கள் நீ படிச்சிட்டல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ணேன். ஸோ சைன் பண்ணிவிட்டு, இது இருக்கட்டும் ஜிம்மன் அது வந்து அப்படி சொல்லிட்டு, ஸோ டயாங் அழுது அப்படியே ஜிம்மன் கிட்ட வரான். ஸோ ஜிம்மன், சார் டேய் உனக்கு புரியுதா இல்லையாடா, எவ்வளோ நாளைக்கு தாண்டா என்னை இப்படி வெயிட் பண்ண வச்சு சாவடிப்ப? எனக்கும் நிறைய ஆசைலாம் இருக்குது ஜிம்மன் உன் கூட, அப்படி இப்படி அப்படின்ட்டு, உனக்கு புரியுதா ஜிம்மன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜிம்மன் மனசில் டயாங்கில் ஒரு ஃபீல் இருக்குது, பட் அது வந்து அவனுக்கு வெளியே சொல்ல தெரியல. பட் அதை விட அவனுக்குள்ளே நிறைய குழப்பமும் பயமும் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில ஜிம்மனுக்கு. ஸோ அப்போது ஜிம்மன், சார் அது ஜிம்மன் 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 உனக்கு புரியுதா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே ஜிம்மனை பேக் சைடு ஹக் பண்ண, சார் 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 என்ன பண்ணுறீங்க? ஜிம்மன் சாரி ஜிம்மன், புரியுதா? சார் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா இப்படி திருப்பி திருப்பி கேட்குறல, அது கஷ்டம் தானே, சாரி. ஆனால் முடியல ஜிம்மன், உன்னை வந்து என்னால் விட்டு தரவும் முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. சார் என்ன சார் பேசுகிறீங்க, வளர்றீங்க சார். அடிக்காமலே ஏறுதே ஜிம்மன் எனக்கு உன்னை பார்த்தா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே ஜிம்மனோட நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான்.
அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். அப்போது சிம்மன் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் வேணாம் சார் ப்ளீஸ் வேணாம் சார் சார் விடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஸோ ஏய் ஸ்டாப் பண்ணு, என்ன சார் சார்ன்ட்டு நான் உனக்கு சாரா சார் அது பரா சாரா சீனியர் தயம் இதுக்கப்புறம் இப்படி ஹம் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ சிம்மினால் சுத்தமாக முடியல ஒரு கட்டத்தில். ஸோ அவன் அந்த கிஸ்ஸை கண்ணை மூடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ அவன் நெக்கை அப்படி டயாங்கோட ஷோல்டரில் சாய்ச்சிட்டான். ஸோ டயாங் அப்படியே ஜிம்மினோட கழுத்தை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டான். அப்படியே அவன் ஜிம்மன் டயாங்கோட கழுத்தில் சாஞ்சிட்டான். ஸோ இப்படி சாயவும் அவ்வளோதான். அப்போது டயாங்கோட அப்படியே கழுத்து பகுதி ஜிம்மினோட கழுத்து பகுதி அப்படியே டயாங்கோட இதில் இருக்குது, ஷோல்டரில் இருக்குது. ஸோ டயாங்கோட கழுத்து ஹெட்டு ஸோ ஜிம்மின் நெக்கு மேலே ஒரு மாதிரி ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஜிம்மனுக்கு இந்த ஃபீலை எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி செம் ஃபீலாக இருக்குது. அப்படி இருக்க சொல்ல ஜிம்மன் ஒரு தனி வேர்ல்டுக்கே போயிட்டான். அப்போது லைக் ஒரு மாதிரி கண்ணை மூட்டே இருக்கும்போது அந்த ஒரு ட்ரீம். ஸோ இப்போது ஜிம்மன் ஒரு கேஸ்டலுக்குள்ளே இருக்கான். அந்த கேஸ்டல் உள்ளே பார்த்தாக்கா ஃபுல்லாக பாலடைஞ்சிருக்கு. அங்கே பிளட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஜிம்மன் சுற்றி பார்க்குறான் அந்த கேஸ்டலை. ஸோ அப்படி பார்த்துட்டு சொல்ல அப்படியே அவன் முன்னாடி போகிறான். அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் வருது. ஸோ ஸ்டெப்ஸ் மேலே ஏறுறான். ஸோ அப்படியே முன்னாடி போகிறான். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது, பெரிய கேஸ்டல். ஸோ அந்த கேஸ்டலை பார்க்கவே செம்ம பெருசாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பால் அடைஞ்சு அப்புறம் ஒரு மாதிரி ரத்தம் அங்கங்கே செதற விட்டு ஒரு மாதிரி இருக்குது அந்த கேஸ்டல் பார்க்கவே. ஸோ ஜிம்மன் ஒரு மாதிரி ஆமாம் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி நடக்க சொல்ல அவன் எதிர்க்க ஒரு பெரிய ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தெரியுது. ஸோ ஜிம்மன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்க்குறான். பட் அதில் ஃபேஸ் அவனுக்கு சரியாக தெரியல. பட் அவரை பார்க்க செம்ம ஹாட்டாக அண்ட் செம்ம ஹைட்டாக பாடிலாம் செம்மையாக பில்ட் பண்ணிக்கிட்டு அவன் கையில் சரியான நெயில், அப்புறம் அவனோட டீத் சரியான டீத். ஸோ செம்ம நீட்டாக இருக்குது அந்த டீத் பார்க்க. அப்புறம் அந்த ஐஸ் செம்மையாக இருக்குது, அப்படியே ஷார்ப்பாக இருக்குது அந்த ஐஸ் பார்க்கவே. அப்படியே ரெட் கலரில் இருக்குது அந்த ஐஸ். அந்த கலர் கூட சென்டர் அந்த பிளாக் கலரில் இருக்குல்ல நம்மளுக்கு. ஸோ அவனுக்கு ரெட் கலரில் இருக்குது. அவனால் ஃபேஸ் அவ்வளோவா பார்க்க முடியல, சிலதை மட்டும் அவனால் பார்க்க முடியுது. அவன் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த ஹேர் செம்ம லாங் ஹேர்ன்றது லைக் லாங் ஹேர்னால் டோரா ஹேர் கட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்க சொல்ல செம்ம ஹாட்டாக இருக்கான். ஆனால் அவனோட ஃபேஸு சரியாக ரிசம்பிள் ஆக மாட்டேங்குது அவனுக்கு, ஸோ ஜிம்மனுக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்க சொல்ல திடீர்னு அவனை பேக் சைட்லேருந்து யாரோ லாக் பண்ணுறாங்க. அவனோட ஹிப்பில் யாரோட கை படுது. ஸோ ஜிம்மன் டக்குன்னு ரிசம்பிள் ஆகி அந்த கையை பார்க்குற கீழே குனிச்சு அப்படி பார்க்க சொல்ல அந்த கை விரல்கள் ரொம்ப நெகம்லாம் நீட்டாக அவனோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணுது. ஸோ ஜிம்மன் ஒரு மாதிரி யார் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவனோட நெக்கை கேப்சர் பண்ணுது அந்த ஃபேஸ். ஸோ அந்த அவனோட லிப்ஸு பேக் சைடு இருக்கிற ஒரு பர்சனோட லிப்ஸ் ஸோ ஜிம்மனோட நெக்கை கேப்சர் பண்ணுது. ஸோ அப்படியே கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. என்ன ஜிம்மன், என்ன மறந்துட்டியா? வெட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியாடா? இல்லை நீ இன்னொருத்தங்கிட்ட போக விட்டுருவேண்ணா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க ஜிம்மன், யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்மையாக பைட் பண்ணிடுறான். அவனோட அந்த 2 டீத் ஸோ ஜிம்மனோட நெக்கில் இறங்கிடுது. அவ்வளோதான் ஜிம்மன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டக்குன்னு கண்ணு முழிச்சா டயாங் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறான் டயாங்க.
சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து எழுந்து போயிடுறான் ஜிம்மன். பிகாஸ் தயாங் வந்து ஜிம்மினை ஒரு கடத்து மேலே சோஃபா மேலே ஜிம்மினை உட்கார வச்சு அவன் உட்காந்து அவனுக்கு மேலே ஜிம்மினை உட்கார வச்சு சும்மா கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவ்வளோதான், அப்படியே சோஃபாலே தள்ளி விட்டுட்டு ஜிம்மன் வந்து எழுந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். ஸோ அப்படி அவன் போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போகிறான். வாஷ்ரூம் போனாக்கா அங்கே போயிட்டு அவனால் முடியல. அந்த ஐஸும் அந்த டீத் அந்த ஃபிங்கர் ஸோ அந்த ஹேண்ட் இதெல்லாம் தான் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தாட்ஸில் ஓடிட்டே இருக்குது. அப்படியே அவன் நெக்கை பார்க்குறான் ஏதாவது கடிச்ச சிம்பிள் இருக்கான்ட்டு. ஸோ அந்த இடத்துல பிளட் வந்து 2 டீத் அந்த வேம்பையர் டீத் இறங்கின மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஜிம்மன் இல்லை இதுக்கு கனவில்லை, அப்போ நிஜம், இல்லை இது கனவு. ஜிம்மன் கன்ஃபியூஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அப்படியே வரான். சார் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு டேங்கை பார்க்க. ஸோ டேங் ஒரு மாதிரி கோவமா என்ன ஜிம்மன் சாரி சார் அப்படின்னு சொல்ல. இப்போ எதுக்கு சாரிலாம் சொல்லு அப்படின்னு சொல்ல. சார் சொல்லு ஜிம்மன் சார் நான் வீட்டுக்கு போகணும் சார். ஏன் என்னாச்சு? யார் என்ன சொன்னா? நான் ஒன்றும் சொல்லையே. இல்லை சார் ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது. என்ன ஃபீவரிஷாக இருக்கா? ஹாஸ்பிட்டல் போகலாமா ஜிம்மன்? சார் நான் கிளம்புறேன் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ணேன். ஓகே சார் தேங்க்யூ சார், நான் வேணா ட்ராப். இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனா அப்படியே காரை புக் பண்ணிவிட்டு ஸோ அவன் கார் வெயிட் பண்ணிகிட்ருக்க கார் வரது வரைக்கும். ஸோ அவனை தூரத்துலேருந்து ஏதோ ஒரு ஐஸ் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. சுற்றி பார்க்குறான். ஸோ யாருமே இல்லை. ஸோ மறுபடியும் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப க்ளோஸ்அப்பில். ஸோ சுற்றி பார்க்குறான். பார்த்தா மேலே இந்த டயாங் பார்த்துட்ருக்கான். என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்ருக்கான். பட் அவனையும் தாண்டி ஒரு ஐஸ் அங்கே அவனை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு ஜிம்மினை. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்ருக்கு. ஸோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கார் வரவும் அவன் அந்த காரில் ஏறி வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அவன் அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிடுறான். அவன் வீட்டுக்கு வர வரையுமே அவனால் வந்து இருக்க முடியல ஒரு இடத்துல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்கு அந்த கழுத்து வேறு ரொம்ப வலிக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போ கூட அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஐஸு. பட் அது அவனுக்கு வந்து தெரியல. ஸோ என்ன ஆகுதுன்னா வீட்டில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இவனும் பே பண்ணிடுறான். ஸோ அந்த காரு கிளம்பிடுது. ஸோ இவன் வீட்டுக்குள்ளே போனதும் கதவை சாத்திட்டு ஸோ அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அதை பார்க்குறான். நல்லா அந்த 2 டீத் இறங்கியிருக்கு. ஸோ அவனுக்கு ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அது முதல்ல வந்து அந்த இடத்துல க்ரீம்லாம் போட்டு ஃபஸ்ட் மறைக்க ஆரம்பிக்கிறான். இது க்ரீம் போட்டு மறைச்சா மறையாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் இந்த கடிச்சதுக்கெலாம் தழும்பு மறையிற மாதிரி ஆயில்மெண்ட் இருக்கான்னு கேட்குறான். ஸோ அவங்களும் வந்து ஒரு ஆயில்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க யாருக்குன்ட்டு. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தராங்க அவங்களும். இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ 160 அப்படின்னு சொல்ல. ஸோ அவனும் 160 பே பண்ணுறான். பே பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு செல்லுன்னு வந்து ஸோ கதவு லாக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே டிஷர்ட்டை தூக்கி அப்படியே அந்த இடத்துல தடவ ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி டிஷர்ட்டை தூக்கினதும் அவ்வளோதான் அவன் ரூமே இருட்டாயிடுது. ஸோ என்னடா ஒரு செகண்டில் பளிச்சுட்டு இருந்த வீடு இப்போ இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி பார்க்குறான். ஸோ பார்த்தாக்கா அப்படி இருட்டாக இருக்குது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அவன் சுற்றி பார்த்துட்டே அப்படி ஒரு ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கிறான். கண்ணு வேறு அவனுக்கு சரியாக தெரியல. ஸோ அவன் கிளம்புனதே வந்து ஒரு 5:30 போல் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க சொல்ல அங்கே அவன் வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஒரு 6 o'clock ஆகிட்ருக்கும். ஸோ இவன் குளித்து கடைக்கு போய்ட்டு வரதுக்குலாம் ஒரு 7 கிட்ட ஆகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல என்ன ஆகுதுன்னா ஸோ அவனுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது. அவனுக்கு கண்ணே தெரியல. லிட்ரலி மிட் நைட்டில் கூட நிலா வெளிச்சத்துக்கு கண்ணு தெரிய மாட்டுக்கு. இவனுக்கு கண்ணே தெரிய மாட்டேது. கரண்ட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஒரு ஹேண்ட் ஜிம்மினை டச் பண்ணுது. அவன் பாடியை டச் பண்ணுது. பிகாஸ் ஜிம்மன் ஷர்ட்லெஸ்ஸாக இருப்பான். ஸோ அவன் பாடி டச் பண்ணுது. யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தடவ ஆரம்பிக்கிறான் அந்த பர்சனை யாருன்ட்டு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்க ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இவனுக்கு. என்ன ட்ரெஸ் இதுன்னு சொல்லிட்டு டச் பண்ணும்போது ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஸோ அப்போது அவனுக்கு ஒரு வாய்ஸ், எங்கள் பாரு ஜிம்மன், யூ ஆர் மைன்.
ஸோ மனசில் வச்சுக்கோ, புரியுதா? மவனே, என்னை தாண்டி இன்னொருத்தங்கிட்ட போனேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவன் கிஸ் பண்ணுறான், ஒத்தா நீ வாங்கிட்டு நின்றுட்டுருக்க. அப்படி சரிடா, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். சாரி மை பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் நெக்கில் கட்டிக்கிறான். ஸோ இப்படி கட்டிக்க சொல்ல ஸோ ஜிமின் அவனோட வழியில் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு கான்ஷியஸே ஒரு 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 கட்டத்தில் போக ஆரம்பிக்குது. அவன் வழியில் ரொம்ப கத்துறான். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், யார் நீ யார் ஃபஸ்ட்டு, கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் கத்த ஒரு கட்டத்தில் அவனே ஃபெயிண்ட் ஆகிட்டான். ஸோ அப்படியே அந்த பர்சன் சிம்னை தூக்கி பெட்டில் போட்டு நான் யாருன்னு சொல்லிட்டா சுவாரஸ்யம் முடிஞ்சிடும் ராசா, சொல்ல மாட்டேன். உனக்கா தெரியும் போது என்னை தேடி நீயா வர வைப்பேன், அதானே எனக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பர்சன் அங்கேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறைஞ்சு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜிமன் அவள்தான் அவனோட ரூமில் லைட் வந்துடுது. ஸோ ஜிமன் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டான். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து ஜிமன் கண்ணை முழிச்சு பார்த்தா ஸோ அவன் நெக்கில் அந்த பைட் மார்க். அவள் தான் மறுபடியும் போயிட்டு குளிச்சுட்டு வந்து ஸோ அந்த இடத்துல கையை வைக்கிறோம், வலிக்குது, செம்மையாக வலிக்குது. ஸோ குளிக்க சொல்லவே எரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் கையை வச்சு எப்படியும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஆயில்மெண்ட்டு ஸோ அந்த எல்லாத்தையும் க்ரீமு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டான். ஸோ ஒரு டிஷர்ட்டை போட்டு கவர் பண்ணிட்டான் ஃபுல்லாக. அப்பா, அதுவும் கழுத்து வரையும் டிஷர்ட்டை போட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் போட்டு கவர் பண்ணதும் அப்பா யார் இவன், ஐயோ என்ன நடக்குது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் அப்படியே போயிட்டு குக் பண்ணி சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ ஹோயடா, இது வரையும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன்டா. ஓகே பாய் மூன்லைட்ஸ். ஸோ லவ் யூ, பாய். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன்டா. லவ் யூ ஸோ மச், பாய்.